ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடிஐ மார்க் டெஸ்ட் ஆல் சைல்டு யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கூடவே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. வாங்க சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். நம்ம பார்க்க போகிறது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் சப்ஜெக்டில் ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் எஜுகேஷன், தொழில் சார்ந்த வேலைவாய்ப்பு திறன் சப்ஜெக்டில் தொழில் சார்ந்த பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்ற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஏபிசி ஆஃப் ஃபஸ்ட் எய்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஏபிசி ஃபஸ்ட் எய்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிசிடின்ற வேர்டு முதலுதவியில் ஏபிசி டேஷை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிசின்றது எதை குறிக்குது? ஃபஸ்ட் எய்டில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். ஏர்வே, ஏ ஃபார் ஏர்வே, பி ஃபார் ப்ரீத்திங், சி ஃபார் சர்க்குலேஷன், காற்றுப்பாதை, சுவாசம் மற்றும் சுழற்சி, இதுதான் நமக்கு குறிக்குது. சரிங்களா? இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபஸ்ட் எய்டை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். செகண்ட் கொஷின், அட் வாட் டெசிபல் சவுண்ட் பிகம் hazardous நாய்ஸ் பொல்யூஷன். அதாவது நாய்ஸ் பொல்யூஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் நாய்ஸ் பொல்யூஷனும் ஒரு ஒன் ஆஃப் த பொல்யூஷன். அதில் எந்த ரேஞ்சுக்கு மேலே சவுண்டு டெசிபலுக்கு மேலே போனால் அந்த ஒலி மாசுபட்ட ஒலியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவ் 80. சரிங்களா? 80க்கும் மேல் இருந்ததுன்னா அந்த டெசிபல் வந்து நமக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷனில் வரும். சரிங்களா? தேர்ட் கொஷின், எர்த்குவாக் இஸ் மெஷூர்டு வித் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்ட். அதாவது எர்த்குவாக்கை எந்த மெஷூரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டால் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. சீஸ்மோகிராஃப் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டால் தான் நம்ம செக் பண்ணுறோம். பூகம்பம் என்ற டேஷ் என்ற கருவியின் மூலம் அளவிடப்படுகிறது. நில அதிர்வு வரைபட கருவி. சரிங்களா? ஃபோர்த் கொஷின், ஹெட் ப்ரொடக்ஷன் இஸ் டன் த்ரோ. அதாவது தலையை எதன் மூலயமா நம்ம பாதுகாப்பு பண்ண முடியும், தலை பாதுகாப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டூ வீலர் ஓட்டும்போது என்ன சொல்கிறாங்க, ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹெல்மெட் தான் வந்து நமக்கு தலையை பாதுகாக்கக்கூடியது. கண்ணை பாதுகாக்கிறதுக்கு காகிள்ஸ், அதாவது கண்ணாடின்னு சொல்லுவாங்க தமிழில். க்ளவுஸ் வந்து கைகளை அதாவது கை உறைகள். மாஸ்க்ன்றது நம்ம சுவாசம் சம்மந்தமானது. அப்போ மூக்கு சம்மந்தமானதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்க். தும்மல் வராமல், இருமல் வராமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா? மாசுபட்ட இதுவெல்லாம் இருக்குது. மாஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஃபிஃப்த்து கொஷின், இன் ஃபயர் ஃபைட்டிங் மெத்தட் ஸ்டர்விங் இஸ். ஃபயர் ஃபைட்டிங் மெத்தடில் ஃபயருக்கு 3 காம்பனண்ட் முக்கியமானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஃபியூல், அதுக்கப்புறம் அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா எரிபொருள். அதாவது ஃபியூல் இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இருக்குது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எரிபொருள் சார்ந்த இப்போ ஃபயர் ஃபைட்டிங் மெத்தடில் ஸ்டர்விங் வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் ஃபியூல். ஸ்டர்விங் வந்து அதாவது எலிமினேஷன் ஆஃப் ஃபியூல் அப்படின்றத குறிக்கிறாங்க. தீயணைப்பு முறையில் ஸ்டர்விங் என்பது எரிபொருளை நீக்கிறது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 திங்ஸ் சொன்னால என்னென்னா எரிபொருள் ஒன்று, வெப்பம் ஒன்று, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். இந்த 3மே இருந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு பொருளுமே எரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த 3 இதில் ஏதாவது ஒரு காம்பனண்ட்டை நம்ம அப்புறப்படுத்துறது, நீக்கிறது, எலிமினேட் பண்ணுறது பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபயரை நம்ம நிறுத்த முடியும். சரிங்களா? அதில் தான் இப்போ எலிமினேட் பண்ணுறாங்க. எதை? ஃபியூலையே. அப்போ எரிபொருளையே அந்த இடத்துலேருந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ எடுத்துட்டால் நமக்கு எரியிறது ஸ்டாப் ஆகும். அப்போ அதுதான் ஸ்டர்விங். இதே ஸ்மூத்திங் சொன்னாங்கன்னா எலிமினேட்டிங் ஆக்சிஜனை அந்த இடத்துக்கு வராத அளவுக்கு தடுக்கிறது. சரிங்களா? அது வந்து ஸ்மூத்தனிங் சொல்லுவாங்க. ஸ்மூத், SMUOTH சொல்கிறீங்களா, ஸ்மூத்தனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டர்விங்னா எலிமினேஷன் ஆஃப் ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிக்ஸ்த்து கொஷின், ஆன் த ஜாப் இன்ஜுரி அண்ட் இல்னஸ் காஸ்ட் மணி, டைம் and effort, what is the most practical way to manage these losses? இந்த லாஸஸ்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அதாவது
வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது காயங்கள் மற்றும் நோய் குறித்து பணம், நேரம் மற்றும் முயற்சி செலவு, இந்த இழப்புகளை நிர்வகிக்க மிகவும் நடைமுறை வழி எது, நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற வழி எந்த முறைன்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் சேஃப்டி, நம்ம சரியான நல்ல சேஃப்டி பயனுள்ள சேஃப்டி இருக்கணும், மற்றும் லாஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இழப்பு காப்பீட்டு திட்டம். சரிங்களா. லாஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், இழப்பு காப்பீடு சம்மந்தமான திட்டம் இருக்கணும். சரிங்களா. இது இருந்ததுன்னா நம்ம ஓரளவுக்கு இதை தடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இப்போ எஃபெக்டிவ் சேஃப் அண்ட் லாஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், பாதுகாப்பு, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, பயனுள்ள பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு கட்டுப்பாட்டு திட்டம். சரிங்களா. ஓசோன் லேயர் மேட் ஆஃப் ஓசோன் லேயர்னு நம்ம படிச்சிருப்போம். ஆக்சிஜன்னா O2ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்சிஜனுக்கு நம்ம நார்மலாக சொல்கிறது. அப்போ ஓசோனுக்கு அதுக்கு எத்தனை ஆக்சிஜன்னா 3 ஆக்சிஜன். சரிங்களா. அப்போ இது O3 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ ஓசோன் லேயருக்கு O3ன்னு சொல்லுவாங்க. 3 ஆக்சிஜன் அணுக்களை கொண்டிருக்கும். சரிங்களா. இதெல்லாம் நம்ம 10th 11th 12th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், த ரீப்ராசஸிங் ஆஃப் டிஸ்கார்டட் மெட்டீரியல் இன்டு நியூ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் இஸ் கால்டு. அதாவது ஒரு ப்ராடக்ட்டு ஆல்ரெடி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை தேவையில்லாத பொருள்னு போட்டாங்க, திரும்ப அந்த பொருளை எடுத்து வேறு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ரீசைக்கிளிங் ஆஃப் மெட்டீரியல், அந்த திரும்ப எடுத்து பயன்படுத்துகிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரீசைக்கிளிங் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கைவிடப்பட்ட பொருட்களை புதிய பயனுள்ள தயாரிப்புகளில் மீண்டும் செயலாக்குவது. சரிங்களா. அது மாதிரி நம்ம அதை என்னன்னு சொல்லுவாங்க, பொருள் மறுசுழற்சி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்த கொஷின், த ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ் இஸ் ரிலேஷன் டு தேர் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட். அதாவது ஒரு ஸ்டடி லிவிங் திங்ஸும் அதோட என்விரான்மெண்ட்டும் சேர்ந்து படிக்கிறது என்ன சொல்கிறாங்க, அதாவது உயிரினங்களுடன் அவற்றின் சூழலுடன் தொடர்புடைய ஆய்வு. சரிங்களா. அந்த எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவை சேர்ந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த ஆய்வுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சூழலியல். சரிங்களா. தமிழில் சூழலியல், இங்கிலீஷில் எக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கோசிஸ்டம்னா சுற்றுச்சூழல் அமைப்பு, எக்கனாமிக்னா பொருளாதாரம் படிச்சிருப்பீங்க. எக்காலஜி அப்படின்னா சூழல், இது நம்ம படிக்கிறது எக்காலஜி அப்படின்றது சூழலியல். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பண்ணால் தி 3R டு சேவ் என்விரான்மெண்டல். அதாவது 3Rனா என்ன ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நம்ம எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளோ பாலித்தீன் சம்மந்தமான பொருள் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு படம் போட்டு 3 ஆரோ வந்து ஒன்றா வர மாதிரி படம் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த படம் தான் பார்த்திங்கன்னா ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. 3Rன்றது பொருளை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா. இப்போ டஸ்ட்பினில் கூட நம்ம போட்டு வைப்போம்ல, இது வந்து மறுசுழற்சி பண்ணக்கூடிய பொருள் அப்படி தனியாக போடுவாங்க, மறுசுழற்சி பண்ண முடியாத பொருளை தனியாக போடுவாங்க. அது மாதிரி தான். அப்போ மறுசுழற்சி பண்ணக்கூடிய பொருளை 100% மறுசுழற்சி பண்ணக்கூடிய பொருள்னு ஒன்று இருக்குது, பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கிளாஸ் மெட்டீரியல். சரிங்களா. கிளாஸ் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, அந்த பாட்டிலெலாம் உடஞ்சிருக்கு, அது மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து 100% மறுசுழற்சி பண்ண முடியும். மற்ற மெட்டீரியலை அதிகமாக பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 50% பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கு தான் சொல்கிறாங்க. அதில் 80% கூட சில மெட்டீரியல் இருக்குது. ஆனால் 100%ன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் மெட்டீரியல் தான். சரி, இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3Rல என்னென்ன வரும் போயிடறாங்க. அப்போ 3Rல டி தான் ஆன்சரு. ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ். தமிழில் என்ன சொல்கிறாங்க, குறைத்தல், மறுசுழற்சி, மறுபயன்பாடு. 3 Rகள். சரிங்களா. சூழலை சேமிக்க எந்த மெத்தட் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ். 11th கொஷின், வைப்ரேஷன் அண்டு ரேடியேஷன் கம்ஸ் அண்டர். இந்த இதெல்லாம் வந்து எந்த அசாடஸில் வருது. அசாடஸில் ஒரு 12 டைப்பு கிட்ட இருக்குது. கெமிக்கல் அசாடஸ், ஃபிசிக்கல், எலக்ட்ரிக்கல், மாதிரி நிறையா, பிசியாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், அப்படி நிறையா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு படிக்க போகிறது இப்போ இந்த வைப்ரேஷன் அண்ட் ரேடியேஷன் எதுக்குள்ளே வருது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அசாடஸில் வருது. சரிங்களா. ஃபிசிக்கல் அசாஸ் உடல் ஆபத்துக்கள், அதுலேருந்து அந்த கான்செப்டில் இருக்குது. அதிர்வு மற்றும் கதிர்வீச்சு டேஷ் கீழ் வருகிறதுனா உடல் ஆபத்துக்கள். சரிங்களா. அடுத்த கொஷினு, விச் ஒன் இஸ் எ மேன் இன்டியூஸ்டு அசாடஸ். மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைக்ளோன்றது நம்ம உருவாக்கத்தில், வால்கனோன்றது அது எரிமலை. சரிங்களா. இது வந்து புயல் சொல்லிங்களா, சூறாவளி புயல் சொல்லுங்களா, அது எர்த்குவேக்ன்றது பூகம்பம். இதில் நம்மளால் இதில் இயற்கை சீற்றங்கள். ஆனால் அந்த லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவுன்றது இல்லை, அது நம்ம மரத்தெல்லாம் வெட்டிடுறதுனால அதனால அது வருது. சரிங்களா. அப்போ அது மனுஷனால் உருவாக்கப்படுது எதுனா லேண்ட்ஸ்லைட், அதாவது நிலச்சரிவு. மனிதனால் தூண்டக்கூடிய ஒரு ஆபத்து எதுனா நிலச்சரிவு தான். சரிங்களா.
13வது கொஷின், விச் ஒன் இஸ் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரினியூவபிள், ரினியூவல் பண்ண முடியாது. அது மாதிரி எந்த ரினியூவபிள்னால் சோலாரு, மீத்தேன், ஹைட்ரோ எலக்ட்ரிக்லாம் ரினியூவபிள் வரும். அப்போ நான் ரினியூவபிளில் எது வராது? கோல், நிலக்கரி. சரிங்களா, நிலக்கரி வந்து அது நமக்கு தீர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிறது கஷ்டம். சரிங்களா, அதெல்லாம் வந்து ரினியூவல் பண்ண முடியாது. அதுதான் இப்போ நமக்கு ஆன்சர் வந்து நிலக்கரி, கோல் அப்படி. சரிங்களா, புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளம் எதுனா கோல் தான். 14th கொஷின், விச் ஒன் இஸ் அண்ட் அன்சேஃப் கண்டிஷன் ஃபார் ஒர்க். அதாவது நமக்கு சேஃபே இல்லாத ஒரு நிலை எது, எந்த கண்டிஷன்னா குட் லைட்டிங், நல்லா லைட்டிங், அதாவது ஆயில் ஃப்ளோரா, குட் லைட்டிங், ப்ராப்பர் டூல்ஸு, அடிக்குவேட் வென்டிலேஷன். குட் லைட்டிங், நல்ல வெளிச்சம் இருக்குது, சரியான கருவிகள் இருக்குது, போதுமான காற்றோட்டம் இருக்குது. அப்போ தரை எண்ணெயாக இருந்ததுன்னா, ஆயில் ஃப்ளோராக இருந்ததுன்னா ஆகும், நம்ம கீழே விழுந்துடும் தடிங்கி சப்போஸ். சரிங்களா, அப்போ ஆயில் ஃப்ளோராக இருக்கக்கூடாது. அப்போ அதுதான் நமக்கு அன்சேஃப் கண்டிஷன். சரிங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பார்த்துருக்கலாம். ஒருத்தர் ஆயில் கீழே வழுக்கி விட்டு டேரெக்டாக சர்ன்னு வந்து கீழே விழுந்துருவார், பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா, விச் ஒன் இஸ் அண்ட் அன்சேஃப் கண்டிஷன் ஃபார் ஒர்க். இது அடுத்த கொஷின். அன்சேஃப் கண்டிஷன் ஃபார் ஒர்க்குக்கு எந்த இதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா குட் அதாவது அன்சேஃப் கண்டிஷன் ஃபார் ஒர்க், குட் லைட்டிங், ப்ராப்பர் டூல்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடிக்குவேட் வென்டிலேஷன், விச் ஃபேக்டர் நாட் கன்சிடர்ட் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்டு சேஃப்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குட் லைட்டிங், நல்ல ஒளி இல்லைன்னா நமக்கு என்ன ஆகிடும், அது அன்சேஃப் கண்டிஷன் ஆகிடும். சரிங்களா, அப்போ குட் லைட்டிங் அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு வராது. சரிங்களா, அப்போ அடிக்குவேட் கரெக்டான நமக்கு இருக்கணும். சரிங்களா, நல்ல ஒளி இல்லைன்னா அப்போ நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ விச் ஒன் இஸ் அன்சேஃப் கண்டிஷன் கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு குட் லைட்டிங், அதாவது இது குட் லைட்டிங் வரக்கூடாது, போதுமான ஒளி அதாவது ஒளி இல்லை அப்படின்றது. சரிங்களா, இப்போ பேட் லைட்டிங் அப்படின்ற மாதிரி வரும் கொஷின். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் த மெயின் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங். அதாவது குளோபல் வார்மிங்கில் மெயின் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம், பூமி வெப்பமடைவதற்கு முக்கியமான இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு படிச்சிருப்போம். சரிங்களா, அப்போ ரிப்பீட் நம்ம தெரிஞ்ச கொஷின் தான் இது. கார்பன் டை ஆக்சைடால் தான் அதிகமாக வந்து பூமி வெப்பமடையுது. சரிங்களா, அதுக்கு தான் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின் 17th கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் எர்கனாமிக் அசார்டு. எர்கனாமிக் அசார்டில் எது வராது அப்படின்னு கேட்குறாங்க. பின்வருவற்றில் பனிச்சூழலில் ஆபத்து இல்லாதது எது அப்படின்றாங்க. அப்போ எர்கனாமிக்னா பனிச்சூழல் அர்த்தம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுக்வேர்ட் பொசிஷன் அப்படின்றாங்க, மோசமான நிலை. புவர் ஹவுஸ் கீப்பிங், இதுவும் எர்கனாமிக் அசார்டில் உண்டு. அப்புறம் அதுக்கப்புறம் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, உணர்ச்சி தொந்தரவுகள். அதுக்கப்புறம் ராங் லே அவுட் மிஷினரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா சி தான் ஆன்சர். அதாவது இது மட்டும்தான் அதில் வராது இந்த கேட்டகரியில். எர்கனாமிக் அசார்டில் இது வராதுன்னா எமோஷ்னல் அசார்டஸ் இதெல்லாம் வந்து இதில் வராது, அதெல்லாம் சைக்கலாஜிக்கல் அசார்டஸில் வரும். சரிங்களா, அப்போ இது வந்து இந்த கேட்டகரி கிடையாது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பார்ட் ஆஃப் 3Rs. 3Rல இந்த மெத்தடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு படிச்சிருக்கோம் 3Rல ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் தான் படிச்சிருக்கோம். ரீஜென்ரேட்ன்றது படிகள் இல்லை. சரிங்களா, அப்போ ரீஜென்ரேட் தான் இதில் ஆன்சர். இது கிடையாது, நாட் பார்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ ரீஜென்ரேட்டு கிடையாது. மீளுருவாக்கம் அப்படின்றது கிடையாது. சரிங்களா, இந்த நம்ம வீடியோவை பொறுமையோடு எல்லோரும் பார்த்தானே இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த மார்க் டெஸ்ட் சம்மந்தமான லிங்க்கு வெப்சைட் நமக்கு இந்த யூடியூப் சேனல் கீழே இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் மார்க் டெஸ்ட் சம்மந்தமான கொஷின்ஸ்லாம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் மட்டும் இல்லை, ஐடிஐயில் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் மார்க் டெஸ்ட் லிங்க்கு கீழே இருக்குது, அதில் நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வெப்சைட் பேர் www.itimocktestalterate.com. சரிங்களா, இதில் போய்ட்டு பார்த்தாலும் உங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட் லிங்க் டைரெக்டாக நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.